வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். இன்றைக்கி நாம் கனவா மீன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கனவா மீனை அதோட தோல் நீக்கிட்டு நல்லா கழுவி ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுறது வரைக்கும் அதை லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் வதங்குறது வரைக்கும் அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. தக்காளி ஓரளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதோட மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கிளறி விட்டதும் இதில் நறுக்கி வச்சிருக்கிற கனவா மீனை சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதுக்குன்னா கனவா மீன் வெந்துடுச்சுன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கிடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கு. இன்னும் இது கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ ஓரளவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான கனவா மீன் மசாலா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கனவா மீன் மசாலா உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.